Hey guys, hello everyone. Welcome to Study Polity. இன்னைக்கு வீடியோவில் நம்ம புது டாபிக் பார்க்க போகிறோம் which is Directive Principle of State Policy. And இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். Introduction to DPSP, next features of DPSP. First introduction of DPSP பற்றி பார்க்கலாம். So, Directive Principle of State Policy are enumerated in Part 4 of the Constitution from Article 36 to 51. So, Constitution Part 4 Article 36 to 51 DPSP பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஐடியா நம்ம எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். நாட் ஓன்லி டிபிஎஸ்பி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் கிட்டேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான ஐடியா ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் ப்ரெசன்ட் ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஐடியா ஆஃப் டிபிஎஸ்பி நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். வேறு என்னென்ன ஐடியா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இந்த ரெண்டு ஐடியா கூட நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டோட்டலாக 3 ஐடியாஸ் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, செகண்ட் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, அண்ட் தேர்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இந்த 3 ஐடியாஸ் நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிபிஎஸ்பியில் இருக்கிற பிரின்சிபல்ஸை நோவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டிபிஎஸ்பி அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது டிபிஎஸ்பி ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டு கண்டெய்ன்ஸ் த ஃபிலாசபி அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டாரியன் கிரான்விலி ஆஸ்டன் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கன்சைன்ஸ்னால் எது ரைட்டு எது ராங்குன்னு சொல்கிறது தான் கன்சைன்ஸு. ஸோ டிபிஎஸ்பி அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி கிரான்விலி ஆஸ்டன் டிஸ்கிரைப். நெக்ஸ்ட் நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிபிஎஸ்பி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன். யாருக்கு அப்படி சொல்லி பார்த்தோன்னா டு த ஸ்டேட். எந்தெந்த மேட்டர்ஸில் அப்படி பார்த்தோன்னா இன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ இந்த மேட்டர்ஸில் எல்லாத்துலேயும் டிபிஎஸ்பி இஸ் அ கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்கமெண்டேஷன் டு த ஸ்டேட். அடுத்த ஆர்டிகல் 36 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, த டேர்ம் ஸ்டேட் இன் பார்ட் 4 ஹேஸ் த சேம் மீனிங் ஆஸ் பார்ட் 3 டீலிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது பார்ட் 3ல மென்ஷன் ஆயிருக்கிற ஸ்டேட்ன்ற வேர்டுக்கும் பார்ட் 4ல் மென்ஷன் ஆயிருக்கிற ஸ்டேட்ன்ற வேர்டுக்கும் சேம் மீனிங் அப்படி சொல்லி ஆர்டிகல் 36 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டு ஸ்டேட்டுக்கு கீழே என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படி சொல்லி நம்ம பார்த்தோன்னா, த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு, ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆல் அதர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே இந்த வேர்டு ஸ்டேட்டுக்கு கீழே இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி ரெசம்பிள் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்யூமரேட்டட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மென்ஷன் ஆகிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இந்த டிபிஎஸ்பி ரெசம்பிள் பண்ணுது. நெக்ஸ்ட் Directive Principle constitute a very comprehensive economic, social and political program for a modern democratic state. ஸோ ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுக்கு தேவையான எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராமை டிபிஎஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பியோட எய்ம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, டு ப்ரொவைட் த ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி and fraternity. அகெயின் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த கான்செப்ட், இந்த ஐடியா நம்ம ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ எய்ம் ஆஃப் டிபிஎஸ்பி என்னன்னா, டு ப்ரொவைட் ideals of justice, liberty, equality and fraternity. So justice social justice, economic justice, political justice. Liberty liberty of thought, expression, belief, faith. Equality equality in opportunity, equality in status provide பண்றது. Fraternity assuring individual dignity இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் டிபிஎஸ்பியோட எய்ம். நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி embody the concept of welfare state and not a போலீஸ் ஸ்டேட். ஸோ டிபிஎஸ்பி வெல்ஃபேர் ஸ்டேட்டை தான் என்ரிச் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுதான் இம்பார்ட்டண்ட். டிபிஎஸ்பி ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சுன்னா நம்ம போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம், இந்த மாதிரி இந்த ரைட் வயலேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. பட் டிபிஎஸ்பியில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஃபாலோ பண்ணலனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஒரு லா மேக் பண்ணும்போது அந்த பிரின்சிபல்ஸ் அந்த லாவில் இன்க்ளூட் பண்ணலனா கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. பிகாஸ் டிபிஎஸ்பி ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ அதுதான் ஆர்டிகல் 37 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 37 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது டிபிஎஸ்பியில் மென்ஷன் ஆகிருக்கிற பிரின்சிபல்ஸ்
கவர்னன்ஸ் ஒரு கண்ட்ரியை கவர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அப்படி வந்து ஆர்டிகல் 37 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் ஷால் பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை திஸ் பிரின்சிபல் இன் மேக்கிங் லாஸ். ஸோ ஸ்டேட் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணும்போது இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அந்த லாஸில் வந்து இன்க்ளூட் பண்ணும். அண்ட் அது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி அப்படி சொல்லி ஆர்டிகல் 37 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலனாலுமே வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. ஏன்னு சொல்லி அப்படி பார்த்தோன்னா பிகாஸ் டிபிஎஸ்பி ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி தோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சராக இருந்தாலுமே வந்து கோர்ட்ஸுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது பார்த்திங்கன்னா வந்து இன் எக்ஸாமைனிங் அண்ட் டிட்டர்மைனிங் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் அ லா. ஸோ ஒரு லாவோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து எக்ஸாமைன் பண்ண வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. தேங்க்யூ.